மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27-30 வரை. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றால், அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாகிலும், தாயையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். இங்கே பேதுரு கேட்கிறான், எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டாரு. என் பின்னே வா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். தொழிலையே விட்டுட்டு வந்துட்டான். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்படிதான் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், மத்தேயு அரசாங்க வேலை, ஆயக்காரன், வரி வசூலிக்கிற அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கிறான். ஆண்டவர் போய் கூப்பிடுறாரு வான்னு. யாரையாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயோ ஜிஎஸ்டி அலுவலகத்திலேயோ வேலை செய்கிற ஒருத்தரை நாம் போய் என் கூட வா, ஆண்டவர் உன்னை ஊழியத்தை அழைக்கிறார், என் கூட வா, என் கூட சேர்ந்து ஊழியம் பண்ணுன்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அது நடக்குமா? ஆனால் அது நடந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. தங்களுடைய வேலையை, தொழிலை விட்டுட்டு வந்தாங்க. மனைவியை விட்டுட்டு வரல. ஏன்னா பேதுரு மனைவியாகிய சகோதரியோடு கூட அவன் தெரிந்தான் என்று பின்னால் கொரிந்தியரில் பவுல் எழுதுறான். இயேசுநாதரை தன்னுடைய மனைவியின் தாய் வியாதியாக இருந்தபோது அங்கே அழைத்து செல்கிறதை இன்னொரு இடத்துல நாம் படிக்கிறோம். அதனால் மனைவியை விட்டுட்டு போயிட்டான்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்படி தப்பாக எடுத்துடாதீங்க. தொழிலை அல்லது வேலையை, சொந்த ஊரை விட்டுட்டு இயேசுநாதர் பின்னால் போனார்கள் என்பதுதான் பொருள். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 12 பேரும் 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்வீர்கள். 1000 வருஷ அரசாட்சியில் 12 கோத்திரங்களை ஆளுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். 1000 வருஷ மறுஜென்ம காலம்னு அவர் சொல்றது, மறுஜென்மம்னா உயிர்த்தெழுதலை இந்த இடத்துல இது குறிக்கிறது. மறுஜென்ம காலம்ன்றது இந்த இடத்துல உயிர்த்தெழுதல், 1000 வருஷ அரசாட்சியை இது குறிக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதுக்கும் ராஜாவாக இருப்பார், பேரரசராக இருப்பார். அவருக்கு கீழே பல சிற்றரசர்கள் இருப்பாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார். அது இஸ்ரவேல் பேரரசாக இருக்கும். ஏற்கனவே இதுக்கு முந்தின ஒரு தியானத்தில் சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் பேரரசாக தான் இருக்கும் 1000 வருஷ அரசாட்சி என்பது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார், உலகத்துக்கே பேரரசராக இருப்பார். அதுக்கு கீழே சிற்றரசர்கள் இருப்பார்கள். 12 சிற்றரசர்களாக இந்த 12 அப்போஸ்தலர்களும் 12 கோத்திரங்களை அவர்கள் அரசாளுவார்கள், ஆட்சி செய்வார்கள். 2 விதமான கருத்துக்கள் அதிலே உண்டு. உலகத்தையே 12 பிரிவாக பிரித்திருப்பார். அந்த 12 பிரிவுக்கும் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இன்னொரு கருத்து, இல்லை இஸ்ரவேல் நாட்டை மட்டும் 12 பிரிச்சிருப்பார். அந்த 12 பகுதிகளை தான் இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆளுவார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது. 2 கருத்து இருக்கிறது. அதுக்குள்ளே போக நமக்கு நேரம் இல்லை, போக போகிறதில்ல. இந்த 12 ஒருத்தன் பின்வாங்கி போய் தற்கொலை பண்ணி செத்துட்டான். அவன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போயிடுச்சு, யூதாஸ் காரியாத்து. அதுக்கு பதிலாக மத்தியா அந்த இடத்திற்கு, அந்த 12வது இடத்திற்கு அதுக்கு பதிலாக மத்தியா கொண்டு வரப்பட்டான். அதனால் மத்தியாவும் யூதாஸ் இடத்துல மத்தியா இருப்பான்.
யூதாஸ் அவன் போனது தான். அவன் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் அவன் எழும்ப மாட்டான், ஆட்சியில் அவன் பங்கு பெற மாட்டான். அதனால் அந்த 12 பேரை எப்படி அவர் கொடுக்க போகிறாருன்னு தெரில. 12 கோத்திரத்தை 12 எப்படி பிரிக்க போகிறாருன்னு தெரில. இப்போ இருக்கிற இஸ்ரவேல் நாடு அப்படி 12 கோத்திரங்களாக இல்லை. அப்படி எல்லாரும் தனித்தனி கோத்திரங்களாக அவர்கள் தனித்தனி பகுதியில் இப்போ இருக்கிற இஸ்ரவேலில் வாழவில்லை. அவர்களெல்லாம் எல்லாம் கலந்து தான் இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய அரசாட்சியில் அவருக்கு அது முடியாத காரியம் இல்லை. 12 கோத்திரத்தாரையும் அவர்களை தனித்தனி மாநிலமாக இஸ்ரவேல் நாட்டை 12 மாநிலமாக பிரித்து அந்தந்த நம்ம ஊரில் மொழிவாரி மாநிலம் இருக்கிறது போல கோத்திரங்களை வைத்து அந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் என்றே நான் கருதுகிறேன். உலகத்துக்கே அவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் பவுல் இருக்கிறான். இந்த 12 பேருக்கு விசேஷ ஒரு தன்மை உண்டு. ஏனென்றால் கண்கண்ட சாட்சிகள். பர்னபா, பவுல் இவர்களெல்லாம் அப்போஸ்தலர்கள் தான். இயேசு கிறிஸ்துவனுடைய தம்பிமார்கள் யாக்கோபு, யூதா இவர்களும் அப்போஸ்தலர்கள் தான். இவர்களெல்லாம் அப்போஸ்தலர்கள் என்று பைபிளே சொல்கிறது. ஆனால் 12 பேருக்கு என்ன சிறப்பு? கண்கண்ட சாட்சிகள். இந்த 12 பேருக்கு அப்போஸ்தலர்களில் ஒரு தனி இடம் உண்டு. அதனால் இவர்களுக்கெல்லாம் வேறு இடங்களில் பவுலுக்கு ஒருவேளை கிரேக்க நாட்டை ஆளுகிற பொறுப்பு ஒருவேளை பவுலுக்கு கொடுக்கப்படலாம் 1000 வருஷ அரசாட்சியில். அது மாதிரி ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்கப்படலாம். இன்னும் பல எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்கும் அவர்களுடைய ஆவிக்குரிய தன்மைக்கு ஏற்றார் மாதிரி அவர்களுக்கு அதுதான் பரலோகத்திலே இவன் பெரியவனாக இருப்பான், இவன் சின்னவனாக இருப்பான் ஆண்டவர் சொன்னார்ல. இதுக்கு தான் சிற்றரசர்களாக இருப்பார்கள், அதுக்கு கீழே அதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கு கீழே ஆட்சி அதிகாரம் என்பது பல அடுக்கு இருக்குல்ல. அதில் ஏதாகிலும் ஒரு இடத்துல ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கிறவர்களாய் கிராம நிர்வாக அதிகாரியும் அவரும் ஒரு அதிகாரம் உள்ளவர் தான். விஓன்ற கிராம நிர்வாக அதிகாரியும் அதிகாரம் உள்ளவர் தான். தலைமைச் செயலாளர் அவரும் அதிகாரம் உள்ளவர் தான். பிரசிடென்ட் ஜனாதிபதி அவரும் பிரசிடென்ட் தான். பஞ்சாயத்து தலைவரும் பிரசிடென்ட் தான். 2 பேர்கிட்டையுமே அதிகாரம் இருக்குது. ஆனால் அளவு வேறு, லெவல் வேறு. அது மாதிரி எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் எல்லா தேவ ஊழியக்காரர்களும் அவர்களுடைய ஆவிக்குரிய தகுதிக்கு ஏற்றார் போல ஆட்சியை அதிகாரத்தை கொடுப்பார். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் உயிர்த்து எழுந்து அவரோட கூட ஆளுகை செய்வார்கள் என்றுதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடைசி வரியில் படிக்கிறோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அதனால் அதுக்கு முன்னால் பார்க்குறோம் அதே 4ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியில், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அதனால் ஏற்கனவே சிங்காசனங்களை பெற்றவர்களும் அங்கே இருந்தார்கள் 1000 வருஷ அரசாட்சியில். அப்போது உயிர்த்தெழுதலின் 7வது வரிசையில் கடைசி வரிசையில் உயிர்த்தெழுந்து அரசாட்சியில் பங்கு பெற்றவர்களும் இருந்தார்கள். இதையெல்லாம் நீங்கள் இன்னும் விளக்கமாக அறியன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்த செய்திகளை அந்த பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றிய செய்திகள் இருக்கிறது, அதை நீங்கள் கேட்கலாம். இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்காக நாம் ஒன்றை தியாகம் செய்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் 100 மடங்கு 29ஆம் வசனம் சொல்கிறது, எதை நீ தியாகம் செய்தாயோ அது 100 மடங்கு இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கும். மரணத்துக்கு பிறகு உனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். நித்திய அரசாங்கத்தில் 1000 வருஷ அரசாங்கத்தில் மறுபடியும் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமில் அது
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேயே ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். ஆனால் இது அந்த தியாகம் ஆண்டவருக்காக செய்யப்பட்ட தியாகமாக இருக்க வேண்டும். மனுஷனுக்காக செய்யப்பட்ட தியாகத்திற்கு இப்படிப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே. விட்டோம் அப்படின்றதோட நிறுத்திக்கொள்ள, உம்மை பின்பற்றினோமே. தியாகம் செய்து ஆண்டவரை பின்பற்றினவர்களுக்கு தான் என்ன தியாகம் செய்தார்களோ அது 100 மடங்கு இந்த உலகத்தில் கிடைக்கும், மறு உலகத்தில் ஆளுகை கிடைக்கும். ஆகவே நாம் ஆண்டவருக்காக தியாகம் செய்யணும், ஆண்டவருடைய சித்தப்படி தியாகம் செய்யணும். அந்த தியாகத்துக்கு தான் பலன் உண்டு. நம்ம சுயத்தில் செய்கிற தியாகங்கள், மனுஷர்களை பிரியப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய தியாகங்களுக்கெல்லாம் பலன் உண்டு என்று எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஆகவே நாம் தியாகம் செய்வது போதாது, தியாகத்தோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ஆமென்.